என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்துட்டா அதுவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது ஒரு விமர்சனமாகுதுல்ல. ஆமாங்க, அது சொல்கிறாங்க. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு அவள் சொன்னது தான் நான் பெருமைப்படுறேன்னு சொன்னாங்களே வழியா, அவளை நாங்கள் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு நீ வாழுன்னு நாங்கள் கட்டாயப்படுத்தலைங்க. இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு தாட் இருக்குது. அதில் வந்து எல்லா பேரண்ட்ஸ் இப்போ நான் வந்து அப்பா அம்மாவை வந்து நாங்கள் ஒரு பொண்ணுக்கு உண்டான அடிப்படை காரணங்களை தான் அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியுங்க. உள்ளுக்குள்ளே கேரக்டர் வந்துங்கிறது அது அவளே தீர்மானிச்சிட்டது. நான் வந்து இப்படித்தான் வாழன்னு அவள் ஒரு அந்த எண்ணத்தோடு வாழ்ந்துருக்கிறாளுங்க. அது வந்து அவள் சொன்னதை, அதாவது ஆடியோவில் அவள் சொன்ன விஷயத்தை தான் நான் வந்து அவள் அப்படி சொன்னதை நான் வந்து எனக்கு ஒரு அந்த சொன்ன விஷயம் பெருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இறந்து போனது பெருமைன்னு நான் சொல்லிங்க. அதில் ஒரு சின்ன தவறான அந்த இடத்துல என்னுடைய, ஏன்னா நாம் வந்து பட்டம் படிச்சுட்டு ஒரு பேச்சாளராக பேசலைங்க. என்னுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறேன். அதில் வந்து சில வார்த்தைகள் வந்து தவறாக வந்துருச்சுன்னா அதையவே வந்து ஒரு பெருசு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான்.